Hello friends, welcome back to Mommy's Love Kitchen. இன்னைக்கு நம்ம ஒரு குவிக் வீக்கெண்ட் லஞ்ச் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். சிக்கன் வச்சு நம்ம ஹரியாலி சிக்கன், அந்த க்ரீன் சிக்கன் டிக்கா இருக்குல்ல, அது ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வேண்டிய பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த ரெசிபி வந்து இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிள். நீங்கள் அவன்லேயும் வைக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் பேன்லேயுமே வந்து ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணிக்கலாம். எப்படி பண்ணாலுமே இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். மெயினாக நம்ம வந்து இதில் புதினா கொத்தமல்லி சேர்க்குறதுனால நம்மளுக்கு இது வந்து க்ரீன் கலரில் இருக்கும். யூஸ்வலாக சாப்பிட்றத விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. அப்புறம் காரத்துக்கு பச்சை மிளகா. அடுத்து நம்ம தயிர் வந்து நம்ம இப்போவும் போடலாம், பட் இப்போ போட்டோன்னா நம்மளுக்கு வந்து தண்ணி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இது 3 மட்டும் ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி ஈக்குவல் ப்ரொப்போர்ஷன்லேயே நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுவும் போட்டுட்டு நல்லா ஃபைனாகவே அரைச்சிக்கோங்க. இது வந்து டிக்கா இல்லையா, ஸோ அதனால் போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு, அப்புறம் லெமன் ஜூஸ் போட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிப்போம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த க்ரீன் பேஸ்ட் அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், கசூரி மேத்தி கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்போம். அது க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக தனியாத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒயிட் பெப்பர் பவுடர், அப்புறம் கொஞ்சமாக சாட் மசாலா இருக்குது. ஸோ காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பச்சை மிளகா, அப்புறம் இந்த ஒயிட் பெப்பர் பவுடர். பிளாக்கும் போடலாம், பட் அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுன்றதுனால நான் இன்றைக்கி ஒயிட் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட ஒயிட் பெப்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக பிளாக் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மேரினேஷன் வந்து நீங்கள் ஓவர் நைட்டு கூடமே பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இன்னுமே அது டேஸ்டியாக இருக்கும். இது ஊற இன்னுமே டேஸ்டியாக தான் இருக்கும். நான் இன்றைக்கி வந்து ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் நான் ஊற வச்சுருக்கேன். ஸோ அதுவே வந்து நல்லா டேஸ்டியாக தான் இருந்துச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சமாக ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. இது வந்து நம்மளுக்கு இந்த டிக்கா வந்து இன்னும் ரிச் அண்ட் க்ரீமியாக இருக்க மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா இட்ஸ் ஓகே. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் நான் இதை அப்படியே ரெஸ்ட் பண்ண வச்சுட்டு போகிறேன். அடுத்ததாக நம்ம இன்ஸ்டன்ட் பாட்டில் சிக்கன் ஆம்பூர் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஸ்பைஸ் லெவல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதாவது நான் சொல்கிறது வந்து மசாலாலாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், பட் வந்து இந்த சீரக சம்பா ரைஸ் யூஸ் பண்ணுறதுனால டேஸ்டியாகவே இருக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நான் வந்து காஞ்ச மிளகா, ஒரு 10 காஞ்ச மிளகா, அதில் கொஞ்சம் நீங்கள் காஷ்மீரி மிளகாய் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க. அதை நான் சுடு தண்ணியில் ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே அது ஊற வச்சுருந்தேன். இப்போ அதை ஃபஸ்ட்டு நல்லா நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இன்ஸ்டன்ட் பாட்டை சாட்டே மோடில் போட்டு கொஞ்சமாக ஆயில் அண்ட் கீ சேர்த்துப்போம். ஸோ நான் இன்றைக்கி வந்து 1.5 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். அடுத்து நம்ம ஸ்பைஸ் நான் இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நம்மளுக்கு. பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் பிரியாணி இலை. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு 1 பாட் பிரியாணி. அதுவும் நீங்கள் இன்ஸ்டன்ட் பாட்டில் செய்யும் போது உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கட்டும். ஸோ ஆம்பூர் பிரியாணியுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு செய்கிறது வந்து ரொம்ப சிம்பிள் தான். வெறும் இந்த காஞ்ச மிளகா ஊற வச்சு அரைக்கிற வேலை தான் இருக்கும். ஸோ காஞ்ச மிளகா உங்களுக்கு சரியாக அரைப்படலைன்னா ஒரு பீஸு வெங்காயம் போட்டு அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனாகவே அரைச்சிடும். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அடுத்ததாக நான் தக்காளியும் சேர்த்துருக்கேன். ஸோ தக்காளி ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த பிரியாணிக்கு வந்து கலர் வந்து நம்மளுக்கு அந்த காஞ்ச மிளகாயிலேருந்து வர்றது தான். அடுத்து நம்ம உப்பு வதங்கிறதுக்கு சேர்த்துருக்கோம். புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் சேர்த்துக்கலாம்.
ஸோ இந்த தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும், அது அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இன்ஸ்டன்ட் பாட் வந்து உங்களுக்கு லைட்டாக இந்த மாதிரி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா ஸ்க்ரேப் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற காஞ்ச மிளகா பேஸ்ட் இருக்கு இல்லையா, அது சேர்த்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி அரைச்ச அளவுக்கே நான் ஃபுல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன். ஸோ உங்களோட மிளகாய் ரொம்ப காரமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இது வந்து மீடியம் ஸ்பைஸ் தான். அதே மாதிரி இந்த பிரியாணியில் இது மட்டும்தான் காரம்ன்றதுனால நான் வந்து கரெக்டாக தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த பச்சை வாசனை போகணும் இந்த காஞ்ச மிளகாலேருந்து, அந்த அளவுக்கு அது நல்லா வதங்கட்டும். அடுத்ததாக நம்ம தயிர் சேர்த்துப்போம். இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துருக்கேன். இந்த தயிரும் தக்காளியும் நல்லா அப்படியே குழஞ்சி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிப்போம். அடுத்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து போன்லெஸ் தான் சேர்த்துருக்கேன். போனோடு போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போது இந்த சிக்கனையும் போட்டு வதக்கிப்போம். இது ஒரு 5 மினிட்ஸ் வதங்கியாச்சு. இப்போது நெக்ஸ்ட் நம்ம ரைஸ் சேர்க்க போகிறோம். ஸோ ஆம்பூர் பிரியாணி நம்ம சீரக சம்பா ரைஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது போட்டுனா இன்னும் நல்லாயிருக்கும். இல்லைனா நீங்கள் பாஸ்மதி கூட சேர்த்துக்கலாம். பட் ட்ரெடிஷ்னலாக சீரக சம்பா ரைஸ் தான். ஸோ நான் இன்றைக்கி ஒரு 1.5 கப் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கோம். இப்போது ரைஸ் மட்டும் சேர்த்துட்டு நம்ம 1.5 கப்பு ரைஸுக்கு ஒரு 3 கப்ஸ்க்கும் கொஞ்சம் கம்மியாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ரைஸு போட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துப்போம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு 2.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா 20 மினிட்ஸ் இது ஊறவும் செஞ்சுருக்கு இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் ஒரு 2.5லேருந்து 2.25 சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிட்டு நம்ம கொத்தமல்லி சேர்த்துப்போம். நம்ம ஃபஸ்ட்டு புதினா சேர்த்துட்டோம். ஸோ இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் தண்ணியில் கொஞ்சம் முன்னே இருக்கிற மாதிரி இருக்கணும், கூட இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எல்லாம் வெந்து வரும்போது பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ அது லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கடைசியாக ஒரு 1/2 லெமனோட ஜூஸையும் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துருக்கேன். ஸோ நம்ம தாளிக்கும் போது கொஞ்சம் சேர்த்தோம், இப்போ நம்ம சேர்க்குறோம். அதுக்கப்புறம் நம்ம திறந்துட்ட பிறகு சேர்ப்போம். ஸோ கம்மியாக ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்தா போதும். நம்ம நிறையா சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. இப்போது நான் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த பிரியாணியில் வந்து நம்ம இந்த மிளகாய்த்தூள், தனியாத்தூள் அந்த மாதிரிலாம் இருக்காது. கரம் மசாலா நான் போடலை, உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம ஹோல் ஸ்பைசஸ் போட்டிருக்கோம், அதுவும் இந்த சீரக சம்பா ரைஸ்லேயே ஒரு வாசனை இருக்கும். ஸோ அதுவே போதுமானது தான். இப்போ இதெல்லாம் போட்டுட்டு உப்பு செக் பண்ணியாச்சு, கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம மூடியை போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் இதை வந்து ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ரைஸ் வேக வச்சுருக்கோம். ஸோ அதனால் ஒரு 5 மினிட்ஸ் இது ப்ரெஷர் குக் பண்ணால் போதும். அடுத்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஹரியாலி சிக்கனை வந்து நம்ம அவனில் இன்றைக்கி பேக் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த டிஷ்ஷுக்கு வந்து ஆயில் கன்சம்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மி தான். நம்ம கொஞ்சமாக க்ரீம் சேர்த்துருக்கோம். ஸோ அதில் இருக்கிற அந்த நம்மளுக்கு ஃபேட்டே கரெக்டாக தான் இருக்கும். உங்கள்கிட்ட அவன் இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஒரு பேனில் லைட்டாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணி கூட நீங்கள் 2 பக்கமே வேக வச்சு எடுக்கலாம். அதோட டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம வந்து இன்றைக்கி கொஞ்சம் இதை அப்படியே க்ரில் டைப்பில் தான் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு வந்து லைட்டாக ஒரு மேலே ஒரு ப்ரௌனிஷ் கோட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு பேக்கிங் ட்ரேயில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த சிக்கன் பீசஸ்லாம் கொஞ்சம் கேப் விட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா இது யூனிஃபார்மாக வெந்து வரும். ஸோ இது வந்து நம்ம தயிர் போட்டிருக்கோம் இல்லையா, நம்ம இது பேக் பண்ணும் போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆயில் பிரிஞ்சு வரும், அதுக்கப்புறம் தண்ணி பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் நம்ம வைக்கும் போது தான்
உங்களுக்கு அந்த ஆயில் எவாப்ரேட் ஆகி இல்லை அது அப்படியே குறைஞ்சி உங்களுக்கு நெக்ஸ்ட்டு அது ட்ரை ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு முந்தின ஸ்டேஜ்லேயே நீங்கள் எடுத்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு 5-10 மினிட்ஸ் நீங்கள் வச்சுட்டு கடைசியில் நீங்கள் ஒரு 5 மினிட்ஸுக்கு ப்ராயில் பண்ணிட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக நீங்கள் கடையில் வாங்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்துடும். ஸோ நான் வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டிக்கில் அந்த ஸ்கியூவர்ஸில் நீங்கள் ஸ்கியூ பண்ணி கூட நீங்கள் அவன்லேயும் வைக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஒரு ஓப்பன் பேனில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அது வந்து ஒரு டைம் கன்சூமிங் ப்ராசஸ்ன்றதுனால நான் அப்படியே பேனில் பேக்கிங் ட்ரேயில் வச்சுட்டேன். இது குயிக்காக நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும். ஸோ இப்போ நம்ம அவனில் வச்சுட்டு 430 டிகிரி ஃபாரன்ஹைட்டுக்கு நம்ம ஒரு 50 to 1 hour வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். நடுவில் ஒரு வாட்டி நீங்கள் திருப்பி போடுற மாதிரி இருக்கும். ஸோ பர்ஃபெக்டாக நம்மளுக்கு அதுவும் பேக் ஆகிடும். நம்மளோட இன்ஸ்டன்ட் பாட்டில் வச்ச ஆம்பூர் பிரியாணியுமே ரெடி ஆகிடுச்சு. சீலை நம்ம அந்த வெண்ட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கீ போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு பிரியாணி நல்லா வாசனையாக இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ நம்மளோட ஆம்பூர் சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இன்ஸ்டன்ட் பாட்டில் குயிக்காக செஞ்சிடலாம். இது வந்து கொஞ்சம் ஆற நம்மளுக்கு லைட்டாக அந்த ரைஸ் உதிரி ஆகும். ஸோ சூடாக இருக்கும் போது இருக்கிற டெக்ஸ்சரோடு அது இன்னும் கொஞ்சம் உதிரி ஆகும். இப்போ நம்மளோட அந்த ஹரியாலி சிக்கனுமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் நான் வந்து ஒரு கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் இது ப்ராயிலில் வச்சேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு இந்த கலர் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம இதை ப்ளெயினாகவும் சாப்பிட்லாம், இல்லை நீங்கள் க்ரீன் சட்னி வச்சும் சாப்பிட்லாம். ஏற்கனவே நம்ம இதில் க்ரீன் பேஸ்ட் தான் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி வச்சு ஒரு க்ரீன் சட்னியும் வச்சு சாப்பிட்லாம், இல்லை நீங்கள் அப்படியே ப்ளெயினாக சாப்பிட்டாலே நல்லா ரெஃப்ரெஷிங்காக ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம கடையிலலாம் வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா, அதை விட ஃபார் பெட்டராகவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த 2 ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட நெக்ஸ்ட் வீக்கெண்டுக்கு. ரொம்ப சிம்பிள் அண்ட் நல்லா சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கும். இந்த ரெசிபீஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை ஃபீட்பேக்காக. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மாமிஸ் லவ் கிச்சனோட எப்போதுமே இணைஞ்சே இருங்க. மாமிஸ் லவ் கிச்சனை நீங்கள் இன்ஸ்டாலும் ஃபேஸ்புக்கில் கூட ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.